ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. நம்ம பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இதை வச்சுட்டு உடனே குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அடுத்த வரக்கூடிய வருடங்கள் தான் முதல் மாதங்களே வந்து குரூப் வேகன்சி கேட்டிருக்காங்க, குரூப் 2 வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு துறைகளையும் கேட்கப்படக்கூடிய விஷயம் தான். அது உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டுக்குள்ளே எங்களுக்கு கொடுத்துருங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் தெரியாது. இப்போ தான் நீங்கள் வந்து டிஎன்பிசி வந்து புதுசாக படிக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ போன வருஷம் படிக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், சப் ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் கண்ட்ரோல் போர்டே சொல்லிட்டு ஒரு 4-5 போர்டு இருக்கும். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்கும், சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் நம்ம டிஎன்பிசிலேருந்து அங்கே தான் வந்து வேகன்சியை காலி பண்ணிட்டு நிரப்புறாங்க. அப்போ நிரப்பும் பொழுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் தான் டிஎன்பிசிக்கு சொல்லணும். சரிங்களா? இது வருஷம் கேட்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸ் சொல்லிட்டு அதன் மூலமாக டிஎன்பிசிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது அதோடைய ப்ராசஸ் தான் இது. அது நமக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்க, என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ரைட். இது வந்து சப்ஜெக்ட். ஓகே, டிஎஸ்ஆர் வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்கா பாருங்க. ரெக்ரூட்மெண்ட் எஸ்டிமேட் ஆஃப் வேகன்சி டு பி சென்ட் டு த டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெகார்டிங், அதாவது உத்தேசமான காலி பணியிடங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஐ வுட் லைக் டு பிரிங் யுவர் கைண்ட் நோட்டீஸ் அபவுட் ஆன்கோயிங் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி போயிட்டு இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட், குறிப்பிட்ட போஸ்ட் that are pending for the notification. For example, இப்போ group 4 பெண்டிங் இருக்குது, group 1 பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? பெண்டிங் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இன் த டிஎன்பிஎஸ்சி. the details have been placed all secretaries. அதாவது ஒரு மீட்டிங் ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மாசம், போன மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 20 days வந்து ஒரு மீட்டிங் ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா செக்ரட்டரிஸும் வந்து மீட் பண்ணுவாங்க. ரெவன்யூ செக்ரட்டரி, அப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, எல்லா செக்ரட்டரியும் மீட் பண்ணி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க, all secretaries have also been requested to speed up, அதை கவனிச்சுக்கோங்க, to speed up the process of sending the estimate of vacancy for the post under the direct recruitment. எல்லாருமே சீக்கிரமா உங்களுடைய வேகன்சி வந்து சப்மிட் பண்ணுங்க. அது குறிப்பிட்ட டேட்ஸ் இருக்காங்க, அதான் சொல்ல போறேன். In this regard, I request you to send the estimate of vacancy to the TNPSC as the requested all the secretaries meeting so as enable the commission to initiate the recruitment process. அதை கவனிச்சு இந்த வார்த்தை முக்கியம். நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா தான் டிஎன்பிஎஸ்சி அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறது, இந்த மாதிரி ப்ராசஸை ஆனுவல் பிளானராக இருந்தால் ஆனுவல் பிளானரில் வந்து அந்த எவ்வளோ வேகன்சி எஸ்டிமேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஆரம்பிப்பாங்க சொல்லியிருக்காங்க. இனிஷியேட் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆன் டைம், கரெக்டான டைமிங்கில் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான டைமிங் டிஎன்பிஎஸ்சி பண்ணது இல்லை, அது வேறு விஷயம். ஓகே, ஐ வுட் லைக் டு எம்பசிஸ் தட் த எஸ்டிமேட் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார், நல்ல கவனி, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 for the estimate years, ரொம்ப முக்கியம், இந்த இயர் முக்கியம். குரூப் 2, குரூப் 4, குரூப் 2, 2A, குரூப் 4 தனித்தனியா சொல்லிருக்காங்க. எஸ்டிமேட் இயர்ஸ் அப் டு 2023-24, இந்த வருஷத்துல எவ்வளவு காலி பண்ணிட்டு இருக்குது. மேபி furnished soon and sent to the TNPSC as this exam form part of bulk commission work. ஓகே, பல்கா அந்த கமிஷன் ஒர்க்கை வந்து முடிச்சிடுவாங்க சொல்றாங்க. அப்போ இது நமக்கு தெரிய வேண்டியது 2023 2024 அதான் அடுத்த வருஷத்துல வரக்கூடிய வருடங்கள்ல எவ்வளவு பேர் ரிட்டையர் ஆவாங்க, போன வருஷம் இது வரைக்கும் இந்த வருஷத்துல எவ்வளவு பேர் ரிட்டையர் ஆனாங்க, இந்த ப்ராசஸ் அதான் நம்ம ஃபினான்சியல் அடிப்படையில் எவ்வளவு பேர் ரிட்டையர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு தோராயமான வேகன்சி காலி பணியிடத்தை கொடுங்க. அந்த காலி பணியிடம் எல்லாத்தையும் நிரப்ப மாட்டாங்க, அது பொதுவான எப்பவுமே செய்யுது. 100 காலி பண்ணிட்டு இருந்தா அது ஒரு 70 அப்படிதான் நிரப்புவாங்க. 30 காலி பண்ணிட்டு எப்பவுமே அப்படிதான் வச்சிருப்பாங்க. இது வந்து எப்பவுமே அது பழக்கம். சரிங்களா? இங்க பாருங்க, ஐ ரெக்வெஸ்ட் தட் தி கம்ப்ளைண்ட்ஸ் மே பி ரிப்போர்ட்டட் டு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல்ல தான் எது இருக்குன்னா டிஎன்பிசி இருக்குது. சரிங்களா? பை டேட்டை கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, டேட் தான் முக்கியம். 27/11/2023. ஓகேங்களா? இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 22, இன்னும் ஒரு 5 நாளுக்குள்ள என்ன செய்யணுமாமா, சப்மிட் பண்ணணும். So as to place the subject in the all secretaries meeting. இதுதான் வந்து அவங்க ஆல் செக்ரட்டரி மீட்டிங்ல பேசியிருக்கிறாங்க. இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்னா, போன வருடமும் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருப்பாங்க.
அந்த அறிக்கையின் படி அதை கவனிச்சுக்கோ. போன வருஷத்துக்கு 2021 அறிக்கை விட்டுருப்பாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் 2022 குரூப் 4 வேகன்சி 5500 கிட்டத்தட்ட 5500 வேகன்சியை வெளியிட்டாங்க. அப்புறம் அந்த ப்ராசஸ் ரொம்ப நாள் ஆச்சு. 2023 வரைக்கும் எழுதிட்டு போனது. ரிசல்ட் விட்டு சிவி எல்லாம் விட்டாங்க. ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி 2023 தான் வந்துடுச்சு. அதனால 2022 விட்ட வேகன்சியும் கொஞ்சமான வேகன்சி 2023 சேர்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் 5000 வேகன்சி என்னவா மாறினது, 10,000 வேகன்சியா ஒரு பெரிய வேகன்சியா மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 2023 இருந்த கொஞ்சம் வேகன்சி தான் அந்த பினான்சியருக்கு முன்னாடி முடிச்சாச்சு. இப்போ ஏப்ரல் 1க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த வருஷம் வேகன்சியும் அடுத்த வருஷம் ஒரு 4-5 மாசம் இருக்கா அந்த வருஷம் வேகன்சியும் எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்களோ அதோடைய நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதை வச்சு வரக்கூடிய வாரங்கள்ல குரூப் 4 நோட்டிபிகேஷன் ஆக்சுவலாக நவம்பர் சொல்லியிருக்காங்க. மேபி நவம்பர் எண்டோ மேபி தள்ளி போனால் அதை அறிவிக்கலாம் அந்த வேகன்சி அடிப்படையில். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் கண்டிப்பா டிசம்பர் ஒரு 25ஆம் தேதி ரேஞ்சில் கண்டிப்பா ஆனுவல் பிளானர் அதாவது ஆண்டு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் டிஎன்பிசி வெளியிடுது. ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சி தான் வெளியிட்டாங்க. சரிங்களா? யூபிஎஸ்சி ரொம்ப சீக்கிரமா வெளியிட்டுருவாங்க. இவங்க டிஎன்பிசி டிசம்பர் எண்டில் அல்லது டிசம்பர் செகண்ட் வீக் மிட்டில் வெளியிடுவாங்க வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம், இந்த குரூப் 2 வேகன்சி எவ்வளவு இருக்குது, மேபி அடுத்த வருஷம் கால்ஃபர் விடுறதா இருந்தால் எவ்வளவு இருக்குதுங்கிறத நம்பர் மென்ஷன் பண்றதுக்காக இந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதை வச்சுட்டு உடனே கால்ஃபர்னு சொல்ல முடியாது. அந்த நம்பரை வச்சுட்டு ஆனுவல் பிளானர்ல அடுத்த வரக்கூடிய தேர்வுகளுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து நோட் பண்றதுக்கு பயன்படும். சரிங்களா? எனிவே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரூப் 4 வேகன்சி வருவதற்கான அந்த டேட் அதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த டேட் சப்மிட் பண்ணுங்க. மேபி இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், அந்த வேகன்சியும் சேர்த்து போட்டு இதுக்கு அப்புறம் வந்து நோட்டிபிகேஷன் வெளியிடலாம். ஓகேங்களா? அதனால நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதுதான் படிச்சு வச்சிருங்க. நம்ம அகாடமிலையும் ஷோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வாரத்தில் 2 தேர்வுகள் 35 தேர்வுகள் 7000+ வினாக்கள் இருக்குது. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு வழிகளையும் வந்து தேர்வு அட்டன் பண்ணியிருக்கலாம். மேற்படி டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் நம்மளுடைய பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலுடைய பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.